எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி மினை விழாக்கு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் ஆட்டுக்கு பில்லு இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அங்கே வந்து பக்கத்து வீட்டு மாமி வந்து அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி கொஞ்சம் எனக்கு பறித்து கொடுத்து விட்ருந்தாங்க. அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா எந்த மருந்தெல்லாம் அடிக்காமல் இருக்கிறது. இது வந்து எங்கள் ஊரில் கும்மடி பிஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு தெரியல. நான் இதை வச்சு ஒரு வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் சமைச்சு. எப்படி பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். கிராமங்களில் விளையிற காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிக்கிறோமா, ஏன்னா அப்போவே செடியில் பறித்தாங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வச்சு தான் நான் கூட்டு செய்ய போகிறேன். சாம்பார்லாம் வைக்கலாம். அது கூட கொஞ்சமாக கத்திரிக்காயும் மாமி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் விளைஞ்சுதான். இங்கே பாருங்கள், கத்திரிக்காயெலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து செடியில் அப்போயே இயற்கையாக நாங்கள் அப்போயே பறித்து அப்போயே சமைப்போம். கிராமங்களில் வந்து அப்படி தான் எல்லார் வீட்லேயுமே காய்கறி போட்டிருப்பாங்க. அதுதான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுதான் நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே இருங்க, கும்படி பிஞ்சு நிறையா இருக்குது. நான் கீழே கொட்டலை, திரும்ப அள்ளணும் அப்படின்ட்டு. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன்.